பனீர் கோப்தா கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். பனீர் 100 கிராம், நறுக்கிய முந்திரி 15, திராட்சை 15, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தழை சிறிதளவு, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, வெண்ணெய் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன், மைதா மாவு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசால் 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, முந்திரி 10, பிரியாணி இலை 2, ஜீரகம் 1/2 டீஸ்பூன். முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதில் பனீர், நறுக்கிய முந்திரி, திராட்சை, மல்லித்தலை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இந்த பனீர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலில் ரெடி பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பனீர், அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ மைதா மாவு 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், தண்ணி சேர்த்தக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இது சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் நல்லா சைடிஷ் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வைக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும், அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரு 5-6 உருண்டைகளை முதல்ல போடலாம். அதுக்கப்புறம் நல்லா அப்படியே கலந்து விடணும். அப்படியே விட்டுட்டா அடியில் கருகிரும். அடுப்பை இப்போ சிம் பண்ணிடலாம். அப்படியே பிரட்டி விட்டே இருந்தோம்னா பொன்னிறம் ஆனவுடனே எடுத்துடணும் எல்லாத்தையும். கரெக்டாக வந்துடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி நேரம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ முந்திரி ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நறுக்கி வச்ச முந்திரி நான் அந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து பிசைச்சிட்டேன்.
இது வந்து நம்ம இது வந்து எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் பேஸ்ட் ஆட்டம். நல்லா முந்திரி, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிட்டு வரணும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு மசாலா வாடை போனோடனே தக்காளியும் ஆட் பண்ணிடுறேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகணும். நல்லா வதங்கட்டும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பில் வடைச்சட்டி வைக்கிறோம். பட்டர் 1 டீஸ்பூன். இந்த ஃப்ளேவருக்காக. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன். எண்ணெயில் பொரியட்டும். அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே நம்ம அந்த ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்க போகிறேன். இது வந்து கரம் மசாலா கடைசியில் ஆட் பண்ண போகிறேன். எல்லா மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அதுக்காக தான் எல்லா மசாலா ஆட் பண்ணுறேன். மசாலா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா பிடிச்சிரும். மசாலாக்கு தேவையான தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி நம்ம அலசி ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேவையான அளவு தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் போல் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ் க்ரீம்னால் வேறு ஒன்றும் இல்லை, பாலோட ஆடை. அதை நல்லா பீட் பண்ணோம்னா ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த கரம் மசாலாவே ஆட் பண்ணிட்டேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே கோப்தாவில் உப்பு போட்டேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் முந்திரி பருப்புலாம் போட்டனால திக்னஸ் அதிகமாகும், ஆறுன விட்டு திக்னஸ் அதிகமாகும்.
அதனால் இப்போ கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோப்தா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே அதை ஊற்றி ஃப்ரெஷ் க்ரீம் மேலே ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பன்னீர் கோப்தா கறி ரெடி.